மத்திய அமைச்சர் அமித்ஷா சங்கி படைகளை அழைத்து வந்தாலும் தமிழகத்தில் பிஜேபியால் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. திமுக இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டவட்டம். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு எதிர்காலம் இல்லாமல் இருண்டு போகும். பிஜேபி விமர்சனம். டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடன் நயனா நாகேந்திரன் சந்திப்பு. அதிமுகவிடம் 50க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கேட்பது குறித்து ஆலோசித்ததாக தகவல். திமுகவை யாராலும் நிறுத்தி பார்க்க முடியாது. மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு உதயநிதி ஸ்டாலின் பதிலடி. ஈரோட்டில் வரும் 18ஆம் தேதி தவேக தலைவர் விஜய் பங்கேற்கும் கூட்டம். பாதுகாப்பு ஏற்பாடுகள் முறையாக செய்யப்பட்டிருப்பதாக செங்கோட்டையன் தகவல். கடலூர் மாவட்டத்தில் சீமான் காரை வழிமறித்து தரக்குறைவாக பேசிய திமுக நிர்வாகி சரமாரியாக தாக்கிய நாம் தமிழர் கட்சியினர். பிஜேபி தேசிய செயல் தலைவராக நிதின் நவீன் நியமனம். பாரதிய ஜனதா கட்சியின் நாடாளுமன்ற குழு அறிவிப்பு. தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் படிவங்களை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு நிறைவடைந்தது. வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் 19ஆம் தேதி வெளியாகும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. கிறிஸ்தவத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிராக திட்டமிட்டு வெறுப்பு அரசியல் பரப்பப்படுகிறது. திருமாவளவன் குற்றச்சாட்டு. திமுகவிடம் 5 தொகுதிகளை கேட்டு பெற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் திட்டம். எதிரியாக உள்ள பிஜேபி நட்பாக மாறவும் வாய்ப்பு இருப்பதாக தேசிய தலைவர் காதர் மொஹிதீன் தகவல். திருப்பூரில் தேங்கி கிடக்கும் குப்பைகளை அப்புறப்படுத்த கோரிக்கை. வீடுகளில் கருப்பு கொடியேற்றி பொதுமக்கள் போராட்டம்.